என் பெயர் சித்ரா. என் கணவர் அரவிந்த். எங்கள் திருமணம் காதல் திருமணம் அல்ல, பெரியவர்கள் நிச்சயித்த திருமணம். திருமணத்திற்கு முன் நாங்கள் அதிகம் பேசவில்லை. அதனால் திருமணத்திற்குப் பிறகு எங்கள் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான பிடிமானம் இல்லை. நான் என் மனதில் அவர் என் மீது அன்பு வைத்திருந்தால் அவர் அதை வெளிக்காட்டுவார்தானே என்று ஒரு எதிர்பார்ப்பை வளர்த்து கொண்டேன். ஆனால் அரவிந்த் மிகவும் அமைதியாக, சாதாரணமாக, சம்பிரதாயமாக நடந்து கொண்டார். அவர் ஒருபோதும் என் கையை பிடிப்பதில்லை. ஒருபோதும் என் அருகில் வந்து நிற்பதில்லை. அந்த மௌனம் எங்கள் வீட்டைச் சுற்றிய ஒரு மதில் சுவர் போல இருந்தது. அவர் தினமும் காலை சீக்கிரம் எழுந்து தயாராகி வேலைக்குப் போவார். நான் காஃபி கொடுத்தால் தேங்க்ஸ் சித்ரா என்பார். திரும்பி வந்ததும் ஒரு பொதுவான உரையாடல். ஆபீஸில் எல்லாம் சரியா இருக்கா? அல்லது இன்று சீரியலில் என்ன நடந்தது? அவ்வளவுதான். அவர் என் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்று நான் உணர்ந்த ஒரே இடம். நான் சமைக்கும் உணவை அவர் ஒருபோதும் குறை சொன்னதில்லை. ஆனால் அந்த அன்பை வார்த்தையாக கேட்கவோ தொடுதலாக உணரவோ நான் ஏங்கினேன். இந்தச் சாதாரணமான பழக்கங்கள் எனக்குள் ஒரு துயரத்தை விதைத்தன. அரவிந்திற்கு என்மேல் காதல் இல்லை, அவர் சகித்துக் கொண்டு வாழ்கிறார் என்று என் மனம் நம்பத் தொடங்கியது. நான் என் மன வலியை என் தோழி பிரியாவிடம் மட்டும்தான் பகிர்ந்து கொண்டேன். பிரியா, உன் கணவர் உனக்கு கொடுக்கும் பாசத்தை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது. அரவிந்த் என்மேல் அன்பு வைத்திருந்தால் ஒரு சிறிய அணைப்பை கூடவா தரமாட்டார்? என் மீது காதல் இல்லாத ஒருவனுடன் வாழ்வது எவ்வளவு கொடுமை என்று கண்ணீர் விடுவேன். பிரியா எனக்கு ஆறுதல் சொல்வாள். ஆனால் அவளுக்கு தெரியாது நான் எவ்வளவு பெரிய தவறைச் செய்கிறேன் என்று. நான் அரவிந்தை பற்றி புறம் பேசுகிறேன் என்று அல்ல. என் அன்பையும் நான் அவருக்கு வெளிப்படுத்தாமல் அவர் காட்ட வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறேன் என்பதே என் தவறு. ஒரு நாள் நாங்கள் ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்குச் சென்றோம். அங்கே அரவிந்த் தன் நண்பர்கள் குழுவுடன் பேசிக் கொண்டிருந்தார். நான் சும்மா அரவிந்தை பார்க்கும்போது அவர் தன் நண்பன் ரமேஷிடம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை கவனித்தேன். நான் அருகில் சென்றபோது அவர் பேச்சை நிறுத்தினார். பின்னர் ரமேஷிடம் இருந்து எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. ரமேஷ் என்னிடம், சித்ரா, உனக்கு தெரியுமா, அரவிந்த் நீ சாதாரணமாக இருப்பதால் உனக்கு அவர் மீது காதல் இல்லை என்று நினைத்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவள் ஏன் என் அருகில் வந்து ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை என்று என்னிடம் கேட்டு வருத்தப்பட்டார் என்றார். என் உலகம் ஒரு நொடியில் உறைந்தது. அவர் என் போலவேதான் எண்ணியிருக்கிறார். அரவிந்திற்கு என்மேல் அன்பு இருப்பது தெரிந்தது. ஆனால் அவர் ஏன் அதை வெளிக்காட்டவில்லை? அவரிடம் கேட்க வேண்டிய நான் மீண்டும் மௌன பிடிவாதத்தை தொடர்ந்தேன். அவர்தானே ஆண், அவர்தானே முதலில் வந்து பேச வேண்டும் என்று என் ஈகோ பேசியது. நான் அன்று இரவு அவரிடம் பேசவில்லை. அவர் என் அருகில் வந்தபோது நான் வேண்டுமென்றே விலகி படுத்துக் கொண்டேன். இருவரது பிடிவாதமும் வெளிப்படையாக பேசத் தயங்கிய அச்சமும் எங்கள் உறவுக்குள் ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கியது. அது பாசமில்லாத இடைவெளி அல்ல, பாசம் நிரம்பி வழிந்தும் பேசத் தெரியாத ஒரு மதில் சுவரால் உருவான இடைவெளி. சில நாட்கள் கழித்து எங்கள் வீட்டுக்குள் ஒரு சிறிய வாக்குவாதம் பெரிய சண்டையாக வெடித்தது. நான் சமைத்த உணவை அவர் அன்று அவசரத்தில் சாப்பிடவில்லை. எனக்கு பெரிய கோபம் வந்தது. உங்களுக்கு என் சமையல் பிடிக்கவில்லை என்றால் அதைச் சாதாரணமாகச் சொல்லலாமே, ஏன் சாப்பிடாமல் அவமானப்படுத்துகிறீர்கள் என்று கத்தினேன். அரவிந்த் முகத்தில் கோபத்தைக் கண்டேன். உனக்கு என் மீது அக்கறை இருந்தால் நான் ஏன் சாப்பிடவில்லை என்று கேட்டிருப்பாய். நீ ஏன் எப்போதும் என்னை ஒரு குற்றவாளி போல பார்க்கிறாய் என்று அவரும் கத்தினார். யார் மீதும் தவறு இல்லை. ஆனால் இருவரின் பிடிவாதமும் தவறான புரிதலும் சேர்ந்து சண்டையைத் தூண்டின. அந்தச் சண்டை அடுத்தடுத்து நீடித்தது. உறவினர்கள், நண்பர்கள் என்று பலருக்கும் எங்கள் பிரச்சனை தெரிந்தது. ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்த எங்கள் குடும்பம் இப்பொழுது நிம்மதியில்லாமல் போனது. எங்கள் வீட்டில் அமைதி இல்லை. மாறாக ஒருவிதமான அமைதியின்மை நிரம்பியிருந்தது. என் அம்மாவோ, ஏன் சண்டையிடுகிறீர்கள்? நீதான் பேசாமல் இருக்கிறாய், நீ பேசி பார்த்தால் என்ன என்று என்னிடம் கேட்டார். அரவிந்தின் அம்மாவோ, அவன் நல்ல பையன், நீதான் அவனை விட்டு விலகிப் போகிறாய் என்று அவரிடம் சொல்லி வருத்தப்பட்டார். இருவரும் அன்பை வெளிப்படுத்தாததால் மொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டது. சண்டைகள் பெரிதாகவே ஒரு நாள் அரவிந்த் கோபத்தில், நீ என் மேல் நம்பிக்கை இல்லாமல் நிம்மதியில்லாமல் இருந்தால் நாம் பிரிந்து விடுவதுதான் நல்லது என்று சொல்லிவிட்டார். நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். எங்கள் அன்பு மௌனத்தின் பிடியில் விவாகரத்து வரை வந்துவிட்டது. நான் வெளியேற முடிவெடுத்தேன். அவர் எதற்காக இதைச் சொன்னார் என்று எனக்குத் தெரியும். அவருக்கு என் மீது காதல் இல்லை என்று நினைத்திருக்கிறேன் என்று அவர் நினைத்திருக்க வேண்டும்.
நான் என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். வெளியேறிய போது என் மனம் வலித்தது. ஆனால் என் பிடிவாதம் இன்னும் உடையவில்லை. நான் என் தோழி பிரியா வீட்டில் தங்கியிருந்தேன். ஒரு வாரம் கழித்து பிரியா என்னிடம் வந்தாள். சித்ரா, உனக்கு ஒரு ஆச்சரியம். அவள் தன் கைபேசியில் ஒரு ஆடியோ கிளிப்பை போட்டாள். அது அரவிந்த் ரமேஷிடம் பேசிய உரையாடல். அதில் அரவிந்த், ரமேஷ், நான் சித்ராவை எந்த அளவுக்கு காதலித்தேன் என்று அவளுக்கு ஒருபோதும் தெரியாமல் போய்விட்டது. அவளுக்கு நான் தேவையில்லை. ஆனாலும் அவள் எங்கே இருக்கிறாள் என்று எனக்குச் சொல்லிவிடு. அவளை நான் ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டேன். அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா என்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அழுது கொண்டே பேசியிருந்தார். அந்த குரலில் இருந்த வலி, அது என் பிடிவாதத்தை நொறுக்கியது. நான் ஓடிப்போய் அரவிந்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் எங்கள் வீட்டின் வாசலில் நின்றேன். கதவு பூட்டப்பட்டிருந்தது. நான் கதவை தட்டினேன். அரவிந்த் கதவை திறந்தார். அவர் முகம் வெளிறிப் போயிருந்தது. அவர் கண்களில் கண்ணீர் கோர்த்திருந்தது. நான் உள்ளே நுழையவில்லை. அவர் கைகளை பிடித்துக் கொண்டேன். அரவிந்த், நான் ஒரு முட்டாள். என் அன்பை உன்னிடம் வெளிப்படுத்தத் தெரியாமல் நான் தவறு செய்துவிட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன். இப்போதும் எப்போதும் என்று அழுதேன். அவர் என்னை பேச விடவில்லை. என் கைகளை பிடித்து இழுத்து தன் மார்போடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். அதுதான் நான் பல வருடங்களாக ஏங்கிக் கிடந்த அன்பு. இருவரது மௌனமும் உடைந்தபோது எங்கள் குடும்பம் மீண்டும் அன்பான காதல் கதையாக மாறியது. பாசம் உள்ளே இருந்தால் மட்டும் போதாது, அதை வெளிக்காட்ட வேண்டும் என்று எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.